ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ தருமபுரி மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான கிராமத்துல 5 பெண்கள் ஆடு மேய்க்கிறதுக்காக மலைக்கு போறாங்க. போன இடத்துல அவங்களுக்கு நடந்த அமானுஷ நிகழ்வை பத்தி தான் பார்க்க போறோம். இதே மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கணும்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தருமபுரி மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான மலையோர கிராமத்துல நடந்த சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. கிருஷ்ணம்மாள் அதுக்கப்புறம் பாப்பாத்தி இவங்க 2 பேரை மட்டும் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் அந்த அமானுஷத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க. அவங்க 2 பேரும் மட்டும் இல்லைங்க, இன்னும் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து 5 பேரா சேர்ந்துதான் இவங்க எப்பவுமே அவங்களோட பட்டியல உள்ள ஆடுகளை எல்லாம் மலைக்கு ஓட்டிட்டு போய் அங்க ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வருவாங்க. அதே மாதிரிதான் எப்பவும் வழக்கம் போல போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் எல்லாருமே போயிருக்காங்க. இவங்க ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து முழிச்சிருந்து அந்த ஆடுகளை எல்லாம் பாத்துக்கணும். மத்தவங்க எல்லாம் அந்த மதிய டைம்ல அந்த மரத்துக்கு அடியில படுத்து தூங்குவாங்களாம். அதே போல அன்னைக்கும் ஒரு நபர் மட்டும் முழிச்சிட்டு அந்த பாறை ஒண்ணு, பெரிய பாறை ஒண்ணு இருக்குவாங்க. அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆடுகள் எங்கெங்க மேயுது அப்படின்றத கரெக்டா கண்டுபிடிச்சிடலாமாம். அந்த பாறை அவ்வளவு உயரமா இருக்குமாம். அந்த பாறையில ஏறி உட்கார்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லாம் கீழே உள்ள மரங்களோட அந்த நிழல்ல வந்து படுத்து தூங்குவாங்களாம். அன்னைக்கு ஒரு ஆள் பாத்துக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாப்பாத்தி அப்படின்றவங்க தான் அந்த ஆடுகளை பாத்துக்க வேண்டிய அந்த அவங்களோட சமயம் வருது. சரி, ஓகே அப்படின்னு இவங்களும் அந்த பாறை மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. ஆடுகளும் அங்கங்க மேய்ஞ்சிட்டே இருக்கு. மத்த 4 பேரும் அந்த பாறைக்கு கீழேயே அடர்ந்த மரங்கள் இருந்திருக்கு. அந்த மரத்து நிழல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்தும் தூங்குறாங்க. மதிய நேரத்துல ஒரு 12-1 மணி இருக்குங்க. அந்த நேரத்துல இந்த பாப்பாத்தி மட்டும் தானே மேல இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தண்ணி தாகமா இருக்கே, கீழே இருந்து அவங்கள தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை யாருமே கூப்பிடாம அவங்களே மேல இருந்து கீழேயும் இறங்குறாங்க. கீழே இறங்கிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் அந்த பாறை மேல ஏறலான்னு ஏறி இருக்காங்க. அப்படி ஏறி முக்காவாசி தூரம் ஏறினதுக்கு அப்புறம் இந்த பாப்பாத்தி அப்படின்றவங்களுக்கு ஏதோ சின்னதா கால்ல கடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. இவங்க அதையும் பெருசுப்படுத்தலைங்க. என்ன இருந்த போது ஏதாவது பூச்சியோ எறும்போ ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் இவங்க வந்து பாறை மேல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நல்ல உச்சி வெயில், அவங்களுக்கு மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்க காலையும் குனிஞ்சு பார்த்திருக்காங்க. அங்க பார்க்கும்போது பாம்பு கடிச்ச மாதிரி ஒரு தடயம் இருந்திருக்குங்க. அந்த இடத்துல ரத்தமும் வந்திருக்கு. என்னடா இது, வித்தியாசமா ஏதோ கடிச்ச மாதிரி இருக்கே, என்னன்னு தெரியலையேன்னு பாப்பாத்தி அப்படின்றவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. இவங்களா அந்த பாறை மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மத்த 4 பேரும் கீழே இருக்காங்க. இந்த பாப்பாத்தி அப்படின்றவங்க கீழே இறங்கி போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியவே இல்லைங்க. நல்லாவே தலையெல்லாம் சுத்தற மாதிரி ஆயிருக்கு, மயக்கம் வர மாதிரி ஆயிருந்திருக்கு. அவங்க மேல இருந்து சத்தமும் போட்டிருக்காங்க. இங்க 4 பேரும் அவங்களோட தோழிகள் எல்லாம் படுத்துட்டு இருக்காங்களா கீழே, அவங்கள கூப்பிடுறாங்க. அதுல ஒரு நபர், அந்த கிருஷ்ணம்மாள் சொன்ன பாத்தீங்களா, அவங்க மட்டும் தாங்க இவங்களோட சத்தம் கேட்டு முழிக்கிறாங்க. முழிச்சவங்க எங்கேயோ இருந்த சத்தம் கேக்குதே, பாப்பாத்தி வேற கூப்பிட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, ஆடுங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு இவங்களும் அந்த பாறையை நோக்கி மேல அண்ணாந்து பாக்குறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கிருஷ்ணம்மாள் இருக்காங்களா, அவங்க கண்ணு முன்னாடி அந்த பாப்பாத்தின்றவங்க அந்த பாறையில இருந்து கீழேயும் விழுந்திருக்காங்க. விழுந்தவங்க பயங்கர ஆட்டிப்பட்டு அதே இடத்துல ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க. அதுவும் இந்த கிருஷ்ணம்மாளோட கண்ணுக்கு முன்னாடியே இறந்திருக்காங்க. ஐயோ, இப்படி விழுந்துட்டாலே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இவங்களும் சத்தம் போட்டதுல மத்த 3 தோழிகள் இருக்காங்களே அவங்களும் எழுந்துட்டாங்க. எழுந்ததும் ஓடி வந்து அவங்க பாப்பாத்தி சுத்தி நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ஓரளவுக்கு சின்ன பிள்ளைங்க தான், ஒரு 18-20 வயசுக்குள்ளதான் இருந்திருக்கும். அவங்களுக்கும் அடுத்து என்ன பண்றதுன்னு புரியாம இவங்க அந்த மலைக்காட்டுல இருந்து வேகமா ஒரு நபர் மட்டும் அங்க ஊருக்குள்ள ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்ததுக்கு அப்புறம் ஊர்ல இவங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொல்லிட்டு அடுத்து பாப்பாத்தியோட வீட்டுல சொல்லிட்டு அப்படியே எல்லாரையுமே அழுதுகிட்டே வேகமா அங்க மலைக்காட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க போய் பார்க்கும்போது அதே இடத்துல இறந்துட்டாங்க இல்லையா. அடுத்தது பாப்பாத்திய வந்து ஒரு கட்டில் மூலியமா அந்த பாப்பாத்தியோட சடலத்தை ஊருக்குள்ளேயும் தூக்கிட்டு வராங்க. ஆடுகள் எல்லாம் அப்படியே ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ஆடுகளுமே வழக்கமா இவங்க போற பாதை அப்படின்றதுனால வீட்டுக்கும் வந்துடும். அதனால ஆடுகளையும் கண்டுக்கவே இல்லைங்க. இவங்க மட்டும் ஊருக்குள்ளேயும் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பாப்பாத்திக்கு அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த கிருஷ்ணம்மாள் மற்றும் அவங்களோட தோழிகளுக்கு அமானுஷ நிகழ்வுகளை நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாப்பாத்தி இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களோட இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க. அன்னைக்கு அவங்க வந்து மலைக்கு போகல. ஆனா ஆடுகள் வந்து நேரா அவங்களோட வீட்டுக்கும் வந்துடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சுங்க. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இந்த கிருஷ்ணம்மாள் மற்றும் 3 தோழிகள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே சேர்ந்து மலைக்காட்டுக்கு ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போயே ஆகணும். ஆனா இங்க கிருஷ்ணம்மாள் தான் நேருக்கு நேராவே பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த பாப்பாத்தி அவங்களோட கண்ணு முன்னாடி தானே இறந்தாங்க. அந்த காரணத்தினால இந்த கிருஷ்ணம்மாள் வந்து நான் வரல, நான் இன்னைக்கு
இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட வீட்டுல இருக்கவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, நாங்கெல்லாம் வேலைக்கு போயிருவோம், இந்த ஆட்டை நீ தான் பார்த்தே ஆகணும், நீ இன்னைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கம்பல் பண்ணி அன்னைக்கு இந்த கிருஷ்ணம்மாளை அவங்களோட தோழியோட ஆடுகளோட அனுப்பி வச்சிருக்காங்க மலைக்காட்டுக்கு. எப்பவும் போல இவங்களும் அங்கேயே போறாங்கங்க. போனதுக்கு அப்புறம் ஆனா அன்னைக்கு அந்த பாறை மேல உட்காருவாங்க இல்லையா, அந்த பாறைக்கு மட்டும் போகவே இல்லை. மத்தது கீழே உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த ஆடுகளை பார்த்துக்கிட்டு அந்த பாப்பாத்திய பத்தின பேச்சுகளை பேசிக்கிட்டு அவ அப்படி இருந்தா இப்படி இருந்தா அந்த மாதிரி பேசிட்டே இருந்திருக்காங்க. அதே போல அன்னைக்கு பொழுதும் அப்படியே கழிஞ்சிருச்சு. 6 மணிக்கு ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கிட்டு அப்படியே மெதுவா மலையில இருந்து எல்லா தோழிகளும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆடுகள் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு, தோழிகள் எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க பின்னாடியே ஆடுகள் எல்லாம் ஓட்டிக்கிட்டு. அந்த நேரத்துல நல்லாவே 6 மணி தாங்க ஆயிருக்கும். அந்த கிருஷ்ணம்மாள் அப்படின்றவங்களுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, பின்னாடி இருந்து யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரியோ இல்ல நம்மளை தொடறதுக்கு வந்தாவோ நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி ஆயிருந்திருக்குங்க. டக்குன்னு இந்த கிருஷ்ணம்மாள் என்ன பண்றாங்கன்னா திரும்பி பார்த்திருக்காங்க. திரும்பி பார்த்தவங்க அப்படியே ஆடி போயிட்டாங்கங்க. அங்க நிக்கிறது பாப்பாத்தி. பாப்பாத்தியோட உருவத்துல மெதுவா இந்த கிருஷ்ணம்மாளோட மேல கை வைக்க வந்தா இப்படி கையை நீட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்திருக்காங்க. பார்த்த கிருஷ்ணம்மாள் நல்லாவே கண்ணை தேய்ச்சிட்டு மறுபடியும் பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த பாப்பாத்தியோட உருவம் காணோம். சரி, நம்மளோட இல்யூஷனா இருக்கும், நம்மளோட கற்பனையா இருக்கும், நம்ம எப்ப பார்த்தாலும் அவளோட ஞாபகத்துல இருக்கிறோம், நம்ம கண்ணு முன்னாடி இறந்துட்டா இல்லையா, நம்ம பயந்துட்டோம் இல்லையா, அதனாலதான் இப்படி இருக்குன்னு அவங்க கிருஷ்ணம்மாள் அவங்களோட மனசை சமாதானம் பண்ணிட்டு மறுபடியும் தோழிகளோட நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த தடவை தோழிகள் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. கிருஷ்ணம்மாள் தான் பின்னாடி திரும்பி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த காரணத்தினால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணம்மாள் நில்லுங்கடி நானும் வரேன், நில்லுங்கடி நானும் வரேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே மறுபடியும் மற்ற தோழிகளோட போய் சேர்ந்துட்டாங்க. ஆடுகளும் நேரா அவங்களோட வீட்டுக்கும் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணம்மாள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்குறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு கிருஷ்ணம்மாள் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க நம்மளோட தோழி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு உருவமா மாறுவா அப்படின்னு சொல்லி. இந்த கிருஷ்ணம்மாள் படுத்து ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க. கரெக்டா மணி 1 மணி பக்கமா இருக்கும். அந்த நேரத்துல இவங்களோட பட்டியல இருந்த எல்லா ஆடுகளும் அப்படியே பயங்கர சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த சத்தம் வந்து வீட்டுக்குள்ள படுத்துட்டு இருந்த கிருஷ்ணம்மாள், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாருக்குமே கேட்டிருக்கு. என்னடா இந்நேரத்துல இந்த மாதிரி ஆடு கத்திட்டே இருக்கே, ஒருவேளை அந்த மலையோர கிராமம் தானே, ஏதாவது காட்டு விலங்கு ஏதோ அந்த பட்டிக்குள்ள பூந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க 3 பேருமே சேர்ந்து வீட்டுல இருந்து வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட வீட்டுக்கு பின்னாடி தாங்க அந்த ஆட்டுப்பட்டியும் இருந்திருக்கு. மெதுவா அப்படியே விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த பட்டி பக்கமும் போறாங்க. போனதுக்கு அப்புறமா சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க வந்து எந்த ஒரு காட்டு விலங்கோ இல்ல எந்த ஒரு மிருகமுமே கிடையாது. ஆனா இந்த ஆடுகள் மட்டும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அல்லாடிக்கிட்டே அப்படி கத்திக்கிட்டே இருந்திருக்குங்க. என்னத்துக்காக இப்படி கத்துது, என்ன ஆச்சுன்னு இவங்க யாருக்குமே புரியல. கொஞ்ச நேரம் வரைக்கும் இந்த ஆட்டுப்பட்டிக்குள்ளேயே அவங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. கிருஷ்ணம்மாள், அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 3 பேருமே இருந்திருக்காங்க. ஒரு வழியா அந்த ஆடுகளும் கத்துறது, அந்தாண்ட இந்தாண்ட ஓடுறது, அது எல்லாமே நிறுத்திட்டு அப்படியே அது இடத்துல நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ள வரலான்னு மறுபடியும் அந்த பட்டியில இருந்து வீட்டுக்கு முன்னாடி பக்கம் வராங்க. முன்னாடி பக்கம் வந்ததுக்கு அப்புறமா இந்த கிருஷ்ணம்மாள் மட்டும் மெதுவா அந்த சந்திலேயே இந்த பட்டியை பார்த்திருக்காங்க. பட்டியை பார்க்கும்போது கரெக்டா அந்த ஆட்டுப்பட்டியோட எட்ஜில் அந்த கடைசி முனையில வந்து ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கு. அந்த உருவம் ஒரு பொண்ணோட உருவம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதோட கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்குங்க. ஆனா ஆள் உருவம் யாரு அப்படின்றது இவங்களுக்கு சரியா தெரியல. கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சிருக்கு. பார்த்த கிருஷ்ணம்மாள் என்னமோ அங்க கண்ணு மட்டும் தெரியற மாதிரி இருக்கே, என்னமோ வித்தியாசமா இருக்கே, ஆடோட கண்ணு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த லைட் வெளிச்சத்துல ஆடோட கண்ணு அடிச்சா இருக்கும்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. பார்த்தவங்க மறுபடியும் நல்லா உத்து பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு இவங்க நல்லா உத்து பார்த்துட்டு இருக்கும்போது சர்ன்னு இந்த கிருஷ்ணம்மாள் பக்கத்திலே வந்து நின்ன மாதிரி இருந்திருக்குங்க ஒரு உருவம். அதை பார்த்த கிருஷ்ணம்மாள் மிரண்டு போயிட்டாங்க, ஆடி போயிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாம வேகமா வீட்டுக்குள்ளேயும் பூந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு இவங்க மட்டும் வீட்டுக்குள்ள ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே திரும்பி பார்த்துருக்காங்க. எதுக்கடா பிள்ளை இப்படி ஓடி வரா அப்படின்னு சொல்லி. அங்க வந்து இவங்களுக்கு எந்த ஒரு உருவமும் எந்த ஒரு இதுவுமே தெரியல. அதனால மறுபடியும் இவங்களும் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு விடிய இந்த கிருஷ்ணம்மாளுக்கு காய்ச்சல் பயங்கரமா கொளுத்தி எடுத்திருக்குங்க. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிட்டே இருந்திருக்கு. அவங்க நார்மலா படுத்து தூங்கவே முடியல.
எப்படா விடியும் விடியும்னு பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணம்மாளுக்கு ஒரு வழியா விடிஞ்சிருச்சுங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி காய்ச்சல் பயங்கரமா அடிக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்து அவங்களும் தொட்டு பார்த்துட்டு, என்னம்மா இவ்வளோ காய்ச்சலா இருக்கு, ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கிருஷ்ணம்மாளை 2 தடவை திட்டிட்டு அதுக்கப்புறமா 3 பேருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டலும் போறாங்க. போனவங்க அந்த கிருஷ்ணம்மாளுக்கு வைத்தியம்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கும் வராங்கங்க. வந்ததுக்கு அப்புறம் கிருஷ்ணம்மாளுக்கு வந்து கஞ்சி, அதுக்கப்புறம் தண்ணி, இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க காய்ச்சல் சரியாகிற வரைக்கும். 1 வாரம் ஆயிடுச்சுங்க, காய்ச்சல் குறையவே இல்லை. குறையாமலே வயிறு மட்டும் கொஞ்சம் அப்படியே நிறைய பயங்கரமா வீங்கிட்டு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வயிறு மட்டும் வீங்கிட்டே இருந்திருக்குங்க. இதுக்காகவும் அவங்க அம்மா வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிருஷ்ணம்மாளுக்கு வந்து அந்த வயிறு ஏன் வீங்குச்சு அப்படின்றது இன்ன வரைக்கும் அவங்களுக்கே தெரியாதாம். அதுக்கப்புறமும் கூட இவங்க 2 மாசம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. இந்த வயிறு வீக்கமா இருக்கு, பயங்கர வலியா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டலும் போயிருக்காங்க. அப்பப்போ இவங்களுக்கு 1 வாரம் நல்லா இருந்தாங்க அப்படின்னா 1 வாரம் மறுபடியும் காய்ச்சல் வந்துருவாங்க. யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்களாம். அப்படி படுத்த படுக்கையா இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்களாம். அது அப்படியே மெதுவா இந்த காய்ச்சல் எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனா இந்த வயிறு வீக்கம் மட்டும் 1 வாரம் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வாரம் வந்து பயங்கர வீக்கமா இருக்கு. அது கூடவே ரத்தமா வாந்தி வர்றது, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய தொல்லைகள் வந்துட்டே இருந்திருக்கு. அடுத்ததுதான் இவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, என்னடா எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் பிள்ளை இப்படியே இருக்கால, இவளுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊர்லயே உள்ள ஒரு மாந்திரியத்தை வந்து மந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது அந்த மாந்திரிகரையும் வீட்டுக்கும் வர சொல்றாங்க. வீட்டுக்கு வந்து கிருஷ்ணம்மாளை பார்த்துட்டு மந்திரிச்சும் விட்டுருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மந்திரிச்சு ஒரு கயிறு மட்டும் கட்டி விட்டுருக்காங்க. இதுலயே சரியா போயிடும், இவ வந்து பயந்துருக்கா, அந்த காரணத்தினாலதான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கிருஷ்ணம்மாளுக்கு அதுக்கப்புறமும் கூட சரியாகவே இல்லைங்க. இன்னுமே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கயிறு கட்டி ஒரு 3 நாளிலேயே நல்ல ஒரு சிம்டம்ஸ் தெரியும், அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாகிறது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியவே இல்லைங்க. தொடர்ந்து இன்னுமே உடல்நிலை மோசமா தான் போயிட்டே இருந்திருக்கேன். அடுத்தது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மாந்திரிகரையை மறுபடியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரி தான் இருக்கு, சரியா ஆகல, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மர்மமான பூஜை ஒண்ணு பண்ணணும், அந்த பூஜையை பண்ணிட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் இவங்க எங்க பயந்தாங்களோ அதே இடத்துல போட்டுட்டு அந்த இடத்துல சின்னதா ஒரு பூஜை ஒண்ணு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அமாவாசை தினங்கள்ல தான் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாந்திரியர் சொன்னதுனால, சரி அமாவாசைக்கு இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு, அந்த 15 நாளுக்கு அப்புறம் இந்த பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க அப்பா அம்மாவும் விட்டுட்டாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராத அளவுக்கு இந்த கிருஷ்ணம்மாளை ரொம்ப பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த மாந்திரியர் வந்துட்டு போன அன்னைக்கு நைட்டே இந்த கிருஷ்ணம்மாள் வித்தியாசமான முறையில நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னா, எப்பவும் போல இவங்க படுத்த படுக்கையா இருந்திருக்காங்க. யாரோடையுமே பேசாமலே அப்படியே உம்முனே இருந்திருக்காங்க. திரும்பி பார்த்தா கூட அவங்க அம்மா மூஞ்ச திரும்பி பார்த்தா கூட டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிடுவாங்களாம். அந்த மாதிரி இருந்தவங்க டக்குன்னு அந்த படுக்கையில எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவங்களோட அம்மாவை பார்த்தாவே இவங்க வந்து முகத்தை திருப்பிக்குவாங்க இல்லையா, அவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு ரொம்பவே சகஜமா நல்லபடியா பேசுறாங்க. யார மாதிரின்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனா பாப்பாத்தி உயிரோட இருக்கும்போது அவங்களோட அம்மா கிட்ட, கிருஷ்ணம்மாளோட அம்மா கிட்ட எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரியே பேசியிருக்காங்க. ஒரு செகண்ட் இவங்க வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னடா பொண்ணு இந்த மாதிரி பேச மாட்டாலே, ஒரு ரொம்பவே வித்தியாசமா இருக்கால, இந்த பாப்பாத்தி தானே நம்மளோட இப்படி எல்லாம் விளையாடுவா, இப்படி எல்லாம் பேசுவா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்க. அதே போல இவங்களும் யோசிச்சுக்கிட்டே ரொம்ப வியப்பா பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கிருஷ்ணம்மாள் என்ன கேக்குறாங்கன்னா, ஏமா என்ன மறந்துட்டீங்களா, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க, நான் எப்பவுமே இப்படித்தானே உங்களோட பேசுவேன், என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருந்திருக்குங்க. கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு. பாப்பாத்தி அப்படின்னு சொன்னதுமே அந்த முகமே மாறிடுச்சுங்க. கிருஷ்ணம்மாளோட முகமே ஒரு செகண்ட் அந்த பாப்பாத்தியோட உருவம் அந்த கிருஷ்ணம்மாளோட உடம்புல வந்துட்டு போற மாதிரியும் பார்த்துருக்காங்க. அப்படியே ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல அந்த உருவம், கிருஷ்ணம்மாளோட உருவம் வந்து பாப்பாத்தியோட உருவம் தெரியுற மாதிரி இருந்திருக்குங்க. என்னடா இது, அவதானா, அவளோட வேலை தானா இது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிருஷ்ணம்மாளோட அம்மா. அழுதுகிட்டே என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஃப்ரெண்டை நீயே இப்படி பண்ணலாமா, நீ தான் இறந்து போயிட்ட, ஆனா உன் ஃப்ரெண்டு நல்லா வாழணும்னு நினைக்க மாட்டியா அப்படின்னு இவங்க அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. அழுததுமே அந்த பாப்பாத்தின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா நான் வந்து இறந்து போயிட்டேன், எனக்கு வந்து யாருமே இல்லை, எனக்கு வந்து இவளதான் ரொம்ப பிடிக்கும், நான் உயிரோட இருக்கும் போதே இவளோட தானே நான் விளையாடுவேன், ஆனா இவளும் என் கூடவே வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் நான் இவ கூடவே இருக்கேன், இவளையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன், எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பாத்தியோட ஆன்மா வந்து கிருஷ்ணம்மாளோட உடம்புல
உடம்புல இருந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்திருக்குங்க. இந்த கிருஷ்ணம்மாளோட உடம்புல இருந்து பாப்பாத்தோட ஆன்மா இந்த மாதிரி ரொம்பவே உக்கிரமா பேசிட்டே இருந்திருக்குங்க. அடுத்து இந்த கிருஷ்ணம்மாளோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னுமே பயங்கரமா கோவப்பட்டு, உங்க அம்மா உன்னை விட்டுட்டு கஷ்டப்படுறாள், அது மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறியா? உன்னோட தோழி தானே, உன்னோட தோழி இந்த மாதிரி நீ கஷ்டப்படுத்தலாமா? இனிமே அவளோட உடம்புல நீ வரக்கூடாது, நானும் இந்த மாதிரி என் பொண்ணை பிரிஞ்சு நான் தனியா கஷ்டப்படணும்னு நீ நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்களும் அழுதுகிட்டே கோபமா பேசியிருக்காங்க. கூடவே இனிமே இந்த உடம்புல நீ வரவே கூடாது, நீயும் என்னோட பொண்ணு மாதிரி தான், இருந்தாலும் நீ என் பொண்ணோட உடம்புல வரக்கூடாதுன்னு ரொம்பவே கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பாப்பாத்தியோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, முடியவே முடியாது, நான் என்னோட தோழியை கூட்டிட்டு தான் போவேன், எனக்குன்னு யாருமே இல்லை, அந்த இடத்துல நான் மட்டும்தான் தனியா இருக்கிறேன், தனியா என்னால எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், கண்டிப்பா என்னோட தோழியை நான் கூட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி உயிரோட இருக்கும் போதே என் தோழியை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனால இப்பவும் என் தோழியை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு ரொம்பவே உக்கரமா இருந்திருக்குங்க. ரெண்டு பேருமே இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போதே இந்த கிருஷ்ணம்மாளோட அப்பா இருக்காரு இல்லையா, அவரு போயிட்டு உள்ளூர்லயே உள்ள அந்த மாந்திரிகரை கூட்டிட்டு வராருங்க. கூட்டிட்டு வந்து அந்த மாந்திரிகர் கொஞ்ச நேரத்திலேயே இவங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே வரக்கூடாதுன்னு அவங்க அம்மா கண்டிப்பா சொன்னதுக்கு அப்புறம் திருநீரும் வச்சு விட்டு இருந்திருக்காங்க இந்த மாந்திரிகர். அடுத்தது இவங்க அந்த மாந்திரிகர் கிருஷ்ணம்மாளோட அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசாதமா, அந்த அமாவாசை தினத்துக்குள்ள அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட போகுது, இந்த மாதிரி ரொம்பவே கோபமா பேசாத, அடுத்து அந்த ஆன்மா மறுபடியும் இந்த உடம்புல வராது, வந்துச்சு அப்படின்னா என்னவே கூப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த மாந்திரிகர் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி ஓகேன்னு அவங்களும் விட்டுட்டாங்க. ஒரு 3 நாள் கடந்துருச்சு. 3வது நாள் மறுபடியும் அன்னைக்கு நைட்டு இந்த கிருஷ்ணம்மாளோட உடம்புல அந்த பாப்பாத்தியோட ஆன்மா இறங்கி என்ன சொல்லுதுன்னா, அம்மா நான் இந்த உடம்புலயே இருந்துக்கிறேன், நான் உன் பொண்ணை தொல்லை பண்ண மாட்டேன், உங்களையும் எந்த ஒரு தொல்லையும் பண்ண மாட்டேன், நான் தூரமா இருந்து எங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு இவளோட உடம்புல இருந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி கேட்கற மாதிரி கேட்டிருக்குங்க. அப்பவும் அவங்களோட அம்மா சம்மதிக்கவே இல்லை, முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை தினம் வர்ற வரைக்கும் பாப்பாத்தோட ஆன்மா கிருஷ்ணம்மாளோட உடம்புல அடிக்கடி வந்துட்டே தான் இருந்திருக்குங்க. கடைசியா அமாவாசை தினமும் வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாந்திரிகர் நடுராத்திரியில தானே பூஜை பண்ணணும்னு சொன்னாரு, அவரும் 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தேவையான அந்த பூஜை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கிருஷ்ணம்மாளை அவங்களோட வீட்டிலேயே ஒரு தூண்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க, வெளியே ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்படியே பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணம்மாளோட பக்கத்துல வராங்க. அப்போ கிருஷ்ணம்மாளோட உடம்புல அந்த பாப்பாத்தோட ஆன்மா இறங்கி இருந்திருக்குங்க. அந்த ஆன்மா கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நீ வரக்கூடாது, உன்னோட தோழி நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டு நீ இந்த உடம்பை விட்டு போயிரு அப்படின்னு மாந்திரிகரும் கேட்டுக்கிறாங்க. அடுத்து அவங்களோட அம்மா கிருஷ்ணம்மாளோட அம்மா இருக்காங்களே, அவங்க கால்லயே விழுந்துட்டாங்க, இனிமே வராத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே. சரி ஓகே, நான் இனிமே வர மாட்டேன், எங்க அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோங்க, இவளை அடிக்கடி எங்க வீட்டுக்கும் போயிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு மட்டும் சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு அந்த ஆன்மாவும் விலகி போயிடுச்சுங்க. விலகி போனதுக்கு அப்புறமா இந்த மாந்திரிகர் இந்த ஆன்மா இப்படி போற மாதிரி போயிட்டு மறுபடியும் வந்தாலும் வந்துடும் நினைச்சிட்டு அவங்க இறந்து போனாங்களே பாப்பாத்தி, அந்த மலை காட்டுக்கும் போறாங்க. அந்த இடத்துலயும் பூஜையும் பண்றாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவை கட்டுக்குள்ள அடைச்சிட்ட மாதிரி ஒரு பூஜையை பண்ணி கட்டு போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் ஆடு மேய்க்க போனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா, அந்த காரணத்தினால எல்லா பூஜைகளும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மாந்திரிகரும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க கிருஷ்ணம்மாளோட வீட்டுல அவங்களோட அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உன்னோட பொண்ணு அமாவாசைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்க, சாமி கும்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அடுத்து நிறைய கோயில் குளங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க, குறைஞ்சது ஒரு 6 மாசம் வரைக்கும் இந்த கோயிலுக்கு போறதை விடாம இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல கிருஷ்ணம்மாளும் 6 மாசம் இல்லைங்க, 1 வருஷத்துக்கு மேலேயுமே அமாவாசை தினங்கள்ல இவங்களோட ஊர்ல உள்ள கோவிலுங்களுக்கும் பக்கத்து ஊர்ல ஏதாவது சக்தி வாய்ந்த கோயில் கேள்விப்பட்டாவோ அந்த கோவிலுக்கெல்லாம் போவாங்களாம். அதே பழக்கம் தொடர்ந்து இப்ப வரைக்குமே அவங்களுக்கு அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னாவே ரொம்ப இஷ்டமா தான் இருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கிருஷ்ணம்மாள் அப்படின்றவங்க இறந்திருக்காங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க மாசம் அமாவாசைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்களாம். அதே போல இந்த கோவிலுக்கு டூர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த டூர்லயும் கலந்துக்குவாங்களாம். இப்படியே இவங்க அந்த கோவில் குளங்களுக்கு போறதை ரொம்பவே அதிகமா வச்சுட்டு இருந்திருக்காங்க வாழ்நாள் முழுசும் அப்படின்னு. இந்த நிகழ்வை நமக்கு கிருஷ்ணம்மாளோட பேரன் தாங்க நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவரோட பேர் குமரேசனுங்க. இந்த குமரேசன் அப்படின்றவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது அமானுஷ நிகழ்வுகள் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இந்த மாதிரி திகிலான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்பிக்கலாங்க. கண்டிப்பா அந்த சம்பவம் நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ணுவேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.